ஓம் சாந்தி. முரளி டேட் 20/1/2024. காலை முரளி பாப்தாதா மதுபன். பாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, நன்மை செய்யும் தந்தையின் குழந்தைகளாகிய உங்களது காரியம் என்னவென்றால் அனைவருக்கும் நன்மை செய்வது, அனைவருக்கும் தந்தையின் நினைவை ஏற்படுத்துவது மற்றும் ஞானம் கொடுப்பது. கேள்வி: மகாரத்தி என்று பாபா எந்த குழந்தைகளை கூறுகின்றார்? அவர்களது அடையாளம் என்ன? பதில்: யார் நன்றாக படித்து மற்றும் படிப்பிக்கின்றார்களோ, யார் மீது சதா குரு திசை இருக்கின்றதோ, யார் தனது மற்றும் அனைவரின் முன்னேற்றத்திற்காக எப்போதும் சிந்திக்கின்றார்களோ, யார் யக்ய சேவையில் எலும்புகளையும் கொடுக்கின்றார்களோ, யார் பாபாவின் காரியத்தில் உதவியாளர்களாக இருக்கின்றார்களோ அவர்களே மகாரத்திகள் ஆவர். அப்படிப்பட்ட மகாரத்தி குழந்தைகளை பாபா கூறுகின்றார், இவர்கள் எனது நல்ல தகுதியான குழந்தைகள். ஓம் சாந்தி. இன்றைய நாட்களில் குழந்தைகள் சிவ ஜெயந்திக்காக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றனர். வாழ்த்து அட்டை போன்றவற்றையும் அச்சடிக்கின்றீர்கள். தந்தை அநேக முறை புரிய வைத்திருக்கின்றார். முக்கியமான அனைத்து விஷயங்களும் கீதையில் இருக்கின்றது. மனிதர்களால் உருவாக்கப்பட்ட கீதையை படித்து படித்து அரை கல்பத்திற்கு கீழே இறங்கி வந்தீர்கள். அரை கல்பம் பகல், அரை கல்பம் இரவு என்பதையும் குழந்தைகள்தான் புரிந்திருக்கின்றீர்கள். இப்பொழுது பாபா தலைப்பு கொடுக்கின்றார். அதை பற்றி சிந்திக்க வேண்டும். ஞானத்தின் சாஸ்திரம் ஒரே ஒரு கீதைதான். மற்ற அனைத்து சாஸ்திரங்களும் பக்தியினுடையது என்பதை சகோதர சகோதரிகளே வந்து புரிந்து கொள்ளுங்கள் என்று நீங்கள் எழுத வேண்டும். ஞானத்தின் சாஸ்திரம் ஒன்றே ஒன்றுதான். அதனை புருஷோத்தம சங்கம யுகத்தில் எல்லையற்ற தந்தை பரமபிதா பரமாத்மா திருமூர்த்தி சிவன் கூறுகின்றார் அல்லது பிரம்மா மூலம் கூறிக்கொண்டு இருக்கின்றார் என்று எழுதுங்கள். இதன் மூலம் 21 பிறவிகளுக்கு சத்கதி ஏற்படும். ஞானத்தின் கீதையின் மூலம் 21 பிறவிகளுக்கான ஆஸ்தி கிடைக்கின்றது. பிறகு 63 பிறவிகளில் மனிதர்களால் கூறப்பட்ட பக்திக்கான கீதை நடைபெறுகின்றது. ராஜ யோகத்தை கற்பித்து தந்தை சத்கதியை ஏற்படுத்தி விடுகின்றார். பிறகு கேட்க வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த ஞானத்தின் கீதையினால் பகல் ஏற்பட்டு விடுகின்றது. இதை ஞான கடலாக இருக்கக்கூடிய தந்தைதான் கூறுகின்றார். இதன் மூலம் 21 பிறவிகளுக்கு கதி சத்கதி ஏற்படுகின்றது. அதாவது 100% தூய்மை, சுகம், அமைதிக்கான ஆடாத நிலையான சத்யுக தெய்வீக ராஜ்யத்தை அடைகின்றோம். 21 பிறவிகளுக்கு முன்னேறும் கலை ஏற்படுகின்றது. மனிதர்களால் உருவாக்கப்பட்ட கீதையினால் கீழே இறங்கும் கலை ஏற்படுகின்றது. பக்தியின் கீதை மற்றும் ஞான கீதையை பற்றி மிக நல்ல முறையில் சிந்தனை செய்ய வேண்டும். இதுதான் முக்கியமான விஷயம். இதை மனிதர்கள் அறிந்திருக்கவில்லை. திருமூர்த்தி சிவ ஜெயந்தி தான் ஸ்ரீமத் பகவத் கீதை ஜெயந்தி. அதன் மூலம் அனைவருக்கும் சத்கதி ஏற்படுகின்றது என்று நீங்கள் எழுதுகின்றீர்கள். சிவ ஜெயந்தியின் மூலமாகவே உலகில் அமைதி ஏற்படும் என்றும் நீங்கள் கூற முடியும். முக்கியமான வார்த்தைகள் மிகவும் அவசியமானது. அதுதான் அனைத்திற்கும் ஆதாரம். மனிதர்களுக்கு சத்கதியை கொடுக்க முடியாது என்று அனைவருக்கும் கூற முடியும். புருஷோத்தம சங்கம் யுகத்தில் சத்கதி கொடுப்பதற்காக பகவான் வருகின்றார். இப்பொழுது சத்கதி ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த 2-3 கருத்துக்கள் முக்கியமானது. சிவன் மற்றும் கிருஷ்ணரின் கீதையில் வித்தியாசம் இருக்கின்றது. திருமூர்த்தி சிவ பகவானிடமிருந்து சங்கமத்தில் கீதையை கேட்பதன் மூலம் சத்கதி ஏற்படுகின்றது. இப்படிப்பட்ட கருத்துக்களை சிந்தனை செய்கின்ற பொழுதுதான் மற்றவர்களை பிரபாவப்படுத்த முடியும். மனிதர்களுக்கு ஒரு பொழுதும் சத்கதியை ஏற்படுத்த முடியாது.
ஆசிரியர் மற்றும் சத்குருவாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு திருமூர்த்தி பரமபிதா பரமாத்மா சிவன் இந்த புருஷோத்தம சங்கம் யுகத்தில் அனைவருக்கும் சத்கதி செய்வித்துக் கொண்டிருக்கின்றார். அழைப்பிதழ்களில் சிறிது கருத்துக்களையும் எழுத வேண்டும். கலியுக சோழி போன்ற பதீத மனிதனிலிருந்து சத்யுக வைரம் போன்ற பாவனமான தேவி தேவதையாக ஆவதற்கான ஈஸ்வரிய அழைப்பிதழ் என்று மேலே எழுதப்பட வேண்டும். இவ்வாறு எழுதுவதன் மூலம் அறிந்து கொள்வதற்காக மனிதர்கள் இங்கு குஷியுடன் வருவார்கள். சத்கதியின் வள்ளலாகிய பாபாவிற்குத்தான் சிவ ஜெயந்தி கொண்டாடப்படுகின்றது. முற்றிலும் தெளிவான வார்த்தைகளாக இருக்க வேண்டும். மனிதர்கள் பக்தி மார்க்கத்தில் அநேக சாஸ்திரங்களை படிக்கின்றனர், தலையை உடைத்துக் கொள்கின்றனர். இங்கு ஒரே வினாடியில் எல்லையற்ற தந்தையிடமிருந்து முக்தி ஜீவன் முக்தி கிடைக்கின்றது. தந்தையினுடையவராகி அவரிடமிருந்து ஞானம் அடைகின்ற பொழுது அவரிடமிருந்து ஜீவன் முக்தி கண்டிப்பாக கிடைக்கும். முதலில் முக்திக்கு சென்று பிறகு எப்படி முயற்சி செய்திருக்கின்றார்களோ அதன்படி ஜீவன் முக்திக்கு கண்டிப்பாக வருவீர்கள். கண்டிப்பாக ஜீவன் முக்தி கிடைக்கும். ஆனால் ஆரம்பத்தில் வருவது அல்லது கடைசியில் வருவதாம்? முதலில் ஜீவன் முக்தியில் வருகின்றீர்கள், பிறகு ஜீவன் பந்தனத்தில் வருகின்றீர்கள். இப்படிப்பட்ட முக்கியமான கருத்துக்களை தாரணை செய்தால் அதிக சேவை செய்ய முடியும். தந்தையை தெரிந்திருக்கின்றீர்கள் எனில் மற்றவர்களுக்கும் அறிமுகத்தை கொடுங்கள். யாருக்கும் அறிமுகத்தை கொடுக்கவில்லை எனில் ஞானம் உங்களுக்கு இல்லை என்று பொருள். புரிய வைக்கப்படுகிறதுதான், ஆனால் அதிர்ஷ்டத்தில் இல்லை. கல்யாணக்காரி தந்தையின் குழந்தைகள் என்றால் நன்மை செய்ய வேண்டும். இல்லையெனில் பேச்சளவில் இந்த குழந்தை நான் சிவபாபாவின் குழந்தை என்று கூறுவதாக தந்தை நினைப்பார். நன்மை மங்களம் செய்வதே இல்லை. ஏழையோ பணக்காரனோ அனைவருக்கும் நன்மை செய்ய வேண்டும். ஆனால் ஏழைகளை முதலில் எடுத்துக்கொள்வர். ஏனெனில் அவர்களுக்கு நேரம் கிடைக்கின்றது. நாடகத்தில் இவ்வாறுதான் பதிவாகி இருக்கின்றது. ஒரு செல்வந்தன் இப்பொழுது வந்துவிட்டால் அவருக்கு பின்னால் பலர் வந்து விடுவார்கள். இப்பொழுது மகிமை வெளிப்பட்டால் அநேகர் வந்து விடுவார்கள். உங்களுடையது ஈஸ்வரிய பதவியாகும். நீங்கள் தனக்கும் மற்றும் மற்றவர்களுக்கும் நன்மை செய்கின்றீர்கள். யார் தனக்கு நன்மை செய்யவில்லையோ அவர்கள் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய முடியாது. தந்தை கல்யாணக்காரியாக இருக்கின்றார். அனைவருக்கும் சத்கதி கொடுக்கும் வள்ளலாக இருக்கின்றார். நீங்களும் உதவியாளர்கள் அல்லவா? அது பக்தி மார்க்கத்தின் திசை என்பது உங்களுக்கு தெரியும். சத்கதி மார்க்கத்தின் திசை ஒன்றே ஒன்றுதான். யார் நன்றாக படித்து மற்றவர்களுக்கும் கற்பிக்கின்றார்களோ அவர்களுக்கு குரு திசையாகும். அவர்களை மகாரதி என்று கூறலாம். நான் மகாரத்தியாக இருக்கின்றேனா என்று தனது உள்ளத்திடம் கேளுங்கள். இன்னாரை போன்று சேவை செய்கின்றேனாம். காலாட்படையில் உள்ளவர்கள் ஒரு பொழுதும் மற்றவர்களுக்கு ஞானம் கூற முடியாது. மற்றவர்களுக்கு நன்மை செய்யவில்லை எனில் தன்னை கல்யாணக்காரி தந்தையின் குழந்தை என்று ஏன் கூறிக்கொள்கின்றீர்கள்? தந்தை முயற்சி செய்ய வைக்கின்றார். இந்த யஜ்ய சேவையில் எலும்புகளையும் கொடுக்க வேண்டும். மற்றபடி சாப்பிடுவது, குடிப்பது, தூங்குவது இது சேவையா என்ன? இப்படிப்பட்டவர்கள் சென்று பிரஜைகளுக்கு தாச தாசிகளாக ஆவார்கள். முயற்சி செய்து நரனிலிருந்து நாராயணனாக ஆகுங்கள் என்று தந்தை கூறுகின்றார். நல்ல குழந்தைகளை பார்த்து தந்தையும் குஷி அடைவார். தன் குழந்தை நல்ல பதவி அடைவார் என்று லௌகீக தந்தை அறிகின்ற பொழுது அவரும் குஷி அடைவார். பரலௌகீக தந்தையும் இவ்வாறு கூறுகின்றார். எல்லையற்ற தந்தையும் கூறுகின்றார், நான் உங்களை உலகிற்கு எஜமானர்களாக ஆக்குவதற்காக வந்திருக்கின்றேன். இப்பொழுது நீங்கள் மற்றவர்களையும் ஆக்குங்கள். மற்றபடி வயிற்றிற்கு மட்டும் பூஜை செய்வதால் என்ன பலன்? சிவபாபாவை நினைவு செய்யுங்கள் என்ற ஒரு விஷயத்தை மட்டுமே அனைவருக்கும் கூறுங்கள்.
உணவு சாப்பிடும் பொழுதும் ஒருவருக்கொருவர் தந்தையின் நினைவை ஏற்படுத்தும் பொழுது இவருக்கு ஷிவ பாபாவின் மீது அதிக அன்பு இருக்கிறது என்று அனைவரும் கூறுவர். இது சகஜம் அல்லவா? இதில் என்ன நஷ்டம் இருக்கின்றது? பழக்கம் ஆகிவிட்டால் சாப்பிட்டு கொண்டும் இருப்பீர்கள் மற்றும் பாபாவை நினைவு செய்து கொண்டும் இருப்பீர்கள். தெய்வீக குணங்களும் கண்டிப்பாக தாரணை செய்ய வேண்டும். ஹே பதீத பாவனே, வாருங்கள் என்று அனைவரும் இப்பொழுது அழைத்து கொண்டு இருக்கின்றீர் எனில் கண்டிப்பாக பதீதமாக இருக்கின்றனர். சங்கராச்சாரியாரும் சிவனை நினைவு செய்கின்றார். ஏனெனில் அவரே பதீத பாவனானாக இருக்கின்றார். அரை கல்பத்திற்கு பக்தி செய்கின்றீர்கள். பிறகு பகவான் வருகின்றார். யாருக்கும் கணக்கு தெரியாது. தந்தை புரிய வைக்கின்றார். யக்ஞம், தவம், தானம் மூலமாக நான் கிடைப்பதில்லை. இதில் கீதையும் வந்து விடுகின்றது. இந்த சாஸ்திரங்கள் படிப்பதன் மூலம் யாருக்கும் சத்கதி ஏற்படுவதில்லை. கீதை, வேதம், உபநிடதங்கள் போன்ற அனைத்தும் பக்தி மார்க்கத்தினுடையது. தந்தை குழந்தைகளுக்கு எளிய ராஜயோகம் மற்றும் ஞானத்தை கற்பிக்கின்றார். இதன் மூலம் ராஜ்யத்தை பிராப்தியாக ஆக்குகின்றார். இதன் பெயரே ராஜயோகம். இதில் புத்தகத்திற்கான எந்த விஷயமும் கிடையாது. பதவியை அடைய செய்வதற்கான படிப்பை ஆசிரியர் கற்பிக்கின்றார். ஆக பின்பற்ற வேண்டும் அல்லவா? ஷிவ பாபாவை நினைவு செய்யுங்கள் என்று அனைவருக்கும் கூறுங்கள். அவர் நம் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையாக இருக்கின்றார். ஷிவ பாபாவை நினைவு செய்வதன் மூலம் விக்கர்மம் விநாசமாகும். ஒருவருக்கொருவர் எச்சரிக்கை கொடுத்து கொண்டு முன்னேற்றம் அடைய வேண்டும். எந்த அளவிற்கு நினைவு செய்கின்றீர்களோ அந்த அளவிற்கு தனக்குத்தான் நன்மை ஏற்படுகின்றது. நினைவு யாத்திரையின் மூலம் முழு உலகையும் தூய்மையாக ஆக்குவோம். நினைவிலிருந்து உணவு சமைத்தால் அதிலும் சக்தி வந்துவிடும். ஆகையால் தான் உங்களது பிரம்மா போஜனத்திற்கு அதிக மகிமை இருக்கிறது. அந்த பக்தர்கள் பிரசாதம் படைக்கின்ற பொழுதும் ராம் ராம் என்று கூறிக்கொண்டே இருப்பர். ராமரின் பெயரில் தானம் செய்கின்றனர். உங்களுக்கு அடிக்கடி புத்தியில் பாபாவின் நினைவு இருக்க வேண்டும். முழு நாளும் புத்தியில் ஞானம் இருக்க வேண்டும். தந்தையிடத்தில் முழு படைப்பின் முதல் இடைக்கடை ஞானம் இருக்கின்றது அல்லவா? உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான். நீங்கள் அவரை நினைவு செய்தால் உயர்ந்த பதவியை பலனாக அடைவீர்கள். பிறகு மற்றவர்களை ஏன் நினைவு செய்ய வேண்டும்? தந்தை கூறுகின்றார், என்னை நினைவு செய்யுங்கள் எனில் மற்ற அனைத்தையும் விட வேண்டி இருக்கிறது. இதுதான் கலப்படமில்லாத நினைவு. நினைவு வரவில்லை எனில் முடிச்சு போட்டுக் கொள்ளுங்கள். தனது முன்னேற்றத்திற்காக, உயர்ந்த பதவி அடைவதற்காக கண்டிப்பாக முயற்சி செய்ய வேண்டும். நம்மையும் ஆசிரியராக ஆக்கக்கூடிய சிவபாபா நமக்கு ஆசிரியராக இருக்கின்றார். நீங்கள் அனைவரும் வழிகாட்டிகள். வழிகாட்டிகளின் வேலையே வழிகாட்டுவது. இந்த அளவிற்கு முழு ஞானம் முன்பு உங்களிடத்தில் இல்லாமல் இருந்தது. ஒரு பைசாவிற்கும் உதவாத படிப்பு என்று முன்பு கூறினர். அவ்வாறு கண்டிப்பாக நடக்கும். நாடகப்படி முந்தைய கல்பத்தை போன்று படித்துக் கொண்டே இருக்கின்றனர். கல்பத்திற்கு பிறகும் இவ்வாறே படிப்பார்கள். கடைசியில் உங்களுக்கு அனைத்தும் சாட்சாத்காரம் ஏற்படும். சாட்சாத்கார் தெய்வீக காட்சி ஏற்படுவதற்கு கால தாமதம் ஏற்படாது. பாபாவிற்கு சீக்கிரமாக சாட்சாத்காரம் ஏற்பட்டது. இன்னார் ராஜாவாக ஆவார்கள். இப்படிப்பட்ட ஆடைகள் இருக்கும். ஆரம்பத்தில் குழந்தைகளுக்கு இவ்வாறு அதிகமான சாட்சாத்காரம் ஏற்பட்டது. பிறகு கடைசியிலும் அதிகமாக ஏற்படும். நினைவு செய்வீர்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, உணவு சாப்பிடும் பொழுது ஒருவருக்கொருவர் தந்தையின் நினைவை ஏற்படுத்துங்கள். ஒரு சிவபாபாவின் மீது மட்டுமே உண்மையான அன்பு வையுங்கள். இரண்டாவது, யக்ஞ சேவையில் எலும்புகள் தேய சேவை செய்ய வேண்டும்.
தந்தைக்கு முழு உதவியாளர்களாக ஆக வேண்டும். வரதானம்: அழிவற்ற பிராப்தியின் ஆதாரத்தில் எப்போதும் நிறைந்திருக்கும் அனுபவம் செய்யக்கூடிய மகிழ்ச்சியானவர் ஆகுக. விளக்கம்: சங்கம யுகத்தில் நேரடியாக பரமாத்மா பிராப்தி உள்ளது. நிகழ்காலத்திற்கு முன்னால் எதிர்காலம் எதுவுமே கிடையாது. ஆகையினால் எதை அடைய வேண்டுமோ அதை அடைந்து விட்டேன் என்ற பாடல் உங்களுடையது. பிராமணர்களுடைய பொக்கிஷத்தில் எந்த பொருளின் அப்பிராப்தியும் கிடையாது என்பது இந்த சமயத்திற்கான மகிமையாகும். இவை அழிவற்ற பிராப்திகள். இந்த பிராப்திகளினால் நிறைந்திருங்கள். அப்பொழுது நடத்தை மற்றும் முகத்தில் சதா மகிழ்ச்சியின் விசேஷ தன்மை வெளிப்படும். என்ன நடந்தாலும் சரி, அனைத்து பிராப்திகளும் நிறைந்தவர் தன்னுடைய மகிழ்ச்சியை விட முடியாது. ஸ்லோகன்: பரமாத்ம அன்பின் அனுபவி ஆகுங்கள். அப்பொழுது எந்த ஒரு தடையும் உங்களை தடுத்து நிறுத்த முடியாது. அவ்யக்த இஷாரா: அவ்யக்த அமைதி மூலம் டபுள் லைட் ஃபரிஷ்தா ஸ்திதியை அனுபவம் செய்வதற்கான பாயிண்ட். யார் உங்களுக்கு நெருக்கமான தொடர்பில் வந்தாலும் இவர்கள் ஆன்மீகமானவர்கள், அலௌகீகமானவர்கள் என்பதை உணர வேண்டும். தன்னுடைய பூர்வஜ் மூதாதையர் சொரூபத்தின் நினைவினால் அமைதி சக்தியின் மூலம் அனைத்து ஆத்மாக்களையும் பாலனை செய்யுங்கள். அசாந்தியான வாயு மண்டலத்தில் ஆத்மாக்களுக்கு அமைதியை தானமாக கொடுத்து அவர்களுக்குள் அமைதியினுடைய, பொறுமையினுடைய தைரியத்தை நிரப்புவது உங்களுடைய கடமை. இதற்காக தன்னுடைய உள் உணர்வு மூலம், மனதின் சக்தி மூலம் விசேஷ சேவை செய்யுங்கள். லைட் ஹவுஸ் கலங்கரை விளக்கம் ஆகி அனைவருக்கும் அமைதியின் ஒளியை கொடுங்கள். நல்லது. ஓம் சாந்தி.